ஹாய்! இன்னைக்கு உங்களுடைய மார்க்கெட் எப்படி போச்சு? இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போச்சுன்னு என்னோட சைட்ல இருந்து பார்க்கலாமா? இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இந்த மாரி நெறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க, நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டா பேஜ இன்ஸ்டன்ட்டா பாருங்க. நெறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க. இன்னைக்கு நிஃப்டி காலையில ஓப்பன் ஆகும்போதே இட் ஸ்டார்ட்டட் வித் ஒரு டவுன் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா காமிச்சுச்சு. பிகாஸ் 24,575 அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆகி 576 அப்படிங்கிற அந்த ஹைலயே இருந்து சரியா ஆரம்பிச்சு 24,429 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாம 24,450 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாம கவனிக்க வேண்டிய இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே கேண்டில்ல அதோடைய ஹெவி ப்ராஃபிட் ஒரு நல்ல அப்பர் சைட்ல இருந்து கன்சாலிடேஷன்ல இருக்கு. 24,400 அப்படி சாரி 24,200ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் நிஃப்டி மெயின்டைன் ஆகலாம். இன்னைக்கு என்னோட ட்ரேடு சூப்பரா முடிஞ்சது. அதுக்கு 2 காரணங்கள். எப்போதுமே நான் சொல்லுவேன்ல, என்னுடைய கோல்டன் டைமிங். இந்த கோல்டன் டைமிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ அந்த மாதிரி என்னோட கோல்டன் டைமிங்ல நான் எடுத்த ட்ரேடு வந்து இன்னைக்கு என்னோட ட்ரேட வந்து ஆரம்பிச்சு சூப்பரா முடிக்க ஹெல்ப் பண்ணுச்சு. பிகாஸ் இன்னைக்கு மார்னிங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு டவுன் பேட்டர்ன் அப்படிங்கறத காமிச்சிச்சு. கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நான் வந்து புட்டை தான் இன்னைக்கு ட்ரேடுக்கு எடுத்தேன். ஸோ ஒன்ஸ் வந்து நான் புட் அப்படிங்கறதுல ட்ரேடு எடுத்து ரொம்ப மினிமைல் ப்ராஃபிட். பிகாஸ் இன்னைக்கு எக்ஸ்பைரி கண்டிப்பா பிரீமியம் எல்லாமே அவ்வளோ கம்மியா இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் லாட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்பர் ஆஃப் லாட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம். ஸோ எனக்கு டிஎஸ்எல் ஃபாலோ பண்ணும்போது 20 பாயிண்ட்ஸ்லயே எனக்கு கவர் ஆகி வந்தது. ட்ரேட் வாஸ் சூப்பர் அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரேடை முடிச்சிட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும் என்னோடது ரொம்ப யூனிக் ட்ரேடு. ஈவினிங் ஆஃப்டர் லாங் அண்ட் ரொம்ப நல்ல ஒரு ரெக்கவரி, மார்க்கெட் எப்படியோ போகுது, என்னமோ பண்ணுது, நம்மளுடைய ப்ராஃபிட் ரேட் ப்ராஃபிட்டபிளா முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஸ்டாக் தான் டிவிஸ் லெபார்டரிஸ். இன்னைக்கு டிவிஸ் லெபார்டரிஸும் ஜிதுஸ் லைஃபும் லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் நல்லா ஏறிச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ டிவிஸ் லெபார்டரிஸ் ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வந்து சூப்பர் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு காலையில டிவிஸ் லெபார்டரிஸ் நான் மார்னிங்ல இருந்தெல்லாம் பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து ஈவினிங் தான் இந்த ஸ்டாக் வந்து ட்ரெண்டே கிடைச்சது. ஸோ மார்னிங் த ஸ்டாக் ஓப்பன் வித் நல்ல ஒரு லெவல்ல ஓப்பன் ஆகி மார்னிங்ல இருந்தே ரைஸ் ஆச்சு. பட் நான் வந்து இந்த ஸ்டாக்கை 2 o'clock மேலதான் பிக் பண்ணேன். டிவிஸ் லெபார்டரிஸ் ஒன் ஆஃப் த குட் ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடா நான் பாக்குறேன். பிகாஸ் நான் எப்பெல்லாம் இந்த ஸ்டாக்ல வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்றேனோ அப்பெல்லாம் இந்த ஸ்டாக்குடைய மூவ்மெண்ட் வந்து நல்லாவே இருக்கு. அவசியம் நீங்க கவனிச்சு பாருங்க. ஸோ டிவிஸ் லெபார்டரிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கோட ஸ்ட்ரென்த் வந்து மார்னிங் ஓப்பன் ஆகி ஒரு மூவ்மெண்ட்டுக்கு அப்புறமா கரெக்டா ஷார்ப்பா 2 o'clock மேல ஒரு நல்ல ரைஸ். கரெக்டா எக்ஸாக்டா சொல்லணும்னா 8,470 இருந்து 8,570 100 பாயிண்ட் மூவ் ஆச்சு. ஒரு 30 பாயிண்ட் கேப்சர் பண்றதுக்கு லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் இந்த ஸ்டாக் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக் உயர்ந்ததற்கு முக்கியமான காரணம் இவங்களுடைய பிசினஸ். ஓகேவா? இந்த ஸ்டாக்குக்கு கிடைச்ச ஒரு ப்ராஃபிட்டபிளான செய்தி இந்த பங்கை சாதகப்படுத்தி இன்னைக்கு வந்து ஒரு மூவ் வந்து பண்ண வச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்க ஃபண்டமெண்டலா அனலைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அனலைஸ் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் டீட்டெயில் ஃபுல்லாவே ஷேர் பண்றேன். பட் நான் வந்து நேத்து டைட்டன்ல இதே ஆப்பர்ச்சுனிட்டி Q1 ரிசல்ட் அறிவிச்சதுக்கு அப்புறமா நமக்கு கிடைச்சது. ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் ஸ்டாக்ல வந்து நல்லாவே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி மூவ் ஆச்சு. டிவிஸ் லெபார்டரிஸ்ல நான் சொல்றேன். அதே சாரி டைட்டன்ல டைட்டனோட Q1 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுச்சு. அதே மாதிரி காலையில மார்க்கெட் ஓபன் ஆகும்போது பேடிஎம் ஸ்டாக்ல நேத்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அதே மாதிரி இன்னைக்கு காலையில மார்க்கெட் வந்து ஓபன் வித் நல்ல ஷார்ப் ஹை. அத்தானி என்டர்பிரைசஸ், பிரிட்டானியா இதெல்லாம் OHல ஸ்டாக் கிடைச்சாலும் ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைட் பேஸ்ல இருந்தது. பட் அப்புறமா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டிவிஸ் லெபார்டரிஸ்ல இன்னைக்கு கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் இவங்களுடைய Q1 ரிசல்ட் தான். 66% தன்னோட Q1 ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இந்த குவார்டர்ல 3,080 கோடி சேல்ஸ் பண்ணி அதுல 902 கோடி லாபம்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்டர்ல FII உடைய ஹோல்டிங் 20.19 ஆகவும் DII ஹோல்டிங் 19.29 ஆகவும் ப்ரமோட்டர் கிட்ட 51.88 ஆகவும் இருக்கு. ஸோ டிவிஸ் லெபார்டரிஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கு 8,565 ரூபாய் விலையில
இன்னைக்கு 3.5% பாசிட்டிவா க்ளோஸ் ஆனதுல ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் தான் ஒரு சூப்பரான மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்கு நம்மளுடைய ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கொடுக்குது அப்படிங்கறத நீங்க நீட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே வித் மீ. இன்னைக்கு என்னோட காலையில இண்டெக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங், ஈவினிங் ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் ரெண்டோட ரிப்போர்ட்டுமே எலைட் குரூப்ல நான் ஷேர் பண்றேன். அதுல செக் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு. இதை தாண்டி என்னோட டெலிகிராம் குரூப்பை மிஸ் பண்ணாதீங்க. டெலிகிராம்ல ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டுடைய ஒவ்வொரு செய்திகளையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே தான் இருக்கேன். அண்ட் இன்ஸ்டா பேஜ்ல இன்ஸ்டன்டா நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். 6 நாள் ஸ்பெஷல் கோர்ஸோட டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு டே 3 ஈவினிங் செக்ஷன் இண்டிகேட்டர் வச்சு ஸ்டாக் ஆப்ஷன் எப்படி தேர்ந்தெடுத்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி தர போறேன். இதுக்கு முன்னாடி நீங்க அட்டன் பண்ணாட்டி கூட இப்ப அட்டன் பண்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க ரெக்கார்டிங் கூட பாத்துக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷனுக்கும் நான் ஆல்ரெடி 5 days ஸ்பெஷல் கோர்ஸ் மார்னிங் 2 hours 3 ஈவினிங் 2 hours எடுத்த செக்ஷனும் வீடியோ இருக்கு. மார்க்கெட்டை ப்ராப்பரா கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணி பண்ணுங்க, சக்சஸ் கிடைக்கும். இன்னும் நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்த பதிவுல சந்திக்கும் வரை தேங்க்யூ.